ஹாய் வெல்கம் டு ஜாயின்ட் ஃபேமிலி சமையல். இன்றைக்கி வந்து நம்ம ஒரு ஈவினிங் vlog தான் பார்க்க போகிறோம். இங்கே பார்த்திங்கன்னா புறா உட்காந்து அரிசி சாப்பிட்டுட்ருக்கு. நான் நிறைய டைம் வீடியோ எடுக்கணும்னு நினப்பேன். அன்றைக்கெலாம் புறா வந்து ஓடிடும். இன்றைக்கி தான் கரெக்டாக புறா வந்து உட்காந்துருக்கு பறக்காமல். பார்த்திங்கன்னா இப்போயும் கரெக்டாக பறந்துருச்சு. சரி நெக்ஸ்ட்டு வந்து அதான் நம்ம இந்த ஸ்க்ரீனை போட்டோன்னா அது வந்து உட்காந்து சாப்பிட்டு போயிடும். இப்போ வந்து ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆகிட்டுருக்கு. வாங்க நம்ம கிச்சனில். இது வந்து நம்ம ஏற்கனவே பார்த்த ஸ்நாக்ஸ் தான். இன்றைக்கி வந்து எக்ஸ்ட்ரா 2 பொருள் ஆட் பண்ணுறோம். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா இந்த அவரை தான். இது வந்து மொச்சிக்காய்ன்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மொச்சிக்காய் தான். அதை தான் வந்து தோல் உரிச்சிட்டு ஒரு நைட் ஃபுல்லாக ஊற போட்டுட்டு அந்த மேல் தோலையும் நீக்கிட்டு நம்ம காய வச்சு எடுத்துருக்கோம். இது வந்து நல்லாயிருக்கும் இந்த அவல் கூட சேர்த்து நம்ம சாப்பிடும்போது. இப்போ வந்து அவரைக்காயை நல்லா எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துகிட்ருக்காங்க. காய வச்சு எண்ணெயில் போட்டு பொரித்து எடுத்துகிட்ருக்காங்க. இந்த வீடியோவோட லிங்க் வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். நீங்கள் அதில் போய் நல்லா ஃபுல்லாக பார்க்கலாம். இதில் வந்து நான் உங்களுக்கு சிம்பிளாக சொல்லிடுறேன் அவங்க என்னென்ன செய்கிறாங்க அப்படிங்கிறத. நாங்கள் வந்து அந்த பழைய வீடியோவில் வந்து அந்த அவரைக்காய் சேர்த்துருக்க மாட்டோம், பூண்டு சேர்த்துருக்க மாட்டோம். இன்றைக்கி அதெல்லாம் சேர்த்து தான் போடுறோம். இன்றைக்கி வந்து கொஞ்சம் அதிகமான குவான்டிட்டியில் நாங்கள் செஞ்சுக்கிறோம். ஃபஸ்ட்டு அவரைக்காயை போட்டு எண்ணெயில் பொரிச்சு எடுத்துட்டாங்க. இப்போ வந்து நிலக்கடலையும் போட்டு எண்ணெயில் பொரிச்சு எடுத்துட்டாங்க. இப்போ இதுக்கு அடுத்து வந்து நெக்ஸ்ட் வந்து பொட்டுக்கடலை போட்டு இந்த எண்ணெயிலே போட்டு நல்லா வறுத்து எடுத்துருப்பாங்க. எடுத்து தனியாக இந்த பாத்திரத்தில் வந்து போட்டு வச்சுப்பாங்க. போட்டு வச்சுட்டு நெக்ஸ்ட் என்னென்னலாம் ஆட் பண்ணுறாங்கன்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஆல்ரெடி வந்து அவ்வளோ வந்து நல்லா வெறும் வானலில் வறுத்து எடுத்து வச்சுருக்காங்க தனியாக. இப்போ இதே நிலையும் கடுகு போட்டு தாளிக்கிறாங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதும் அடுத்து என்னென்ன போடுறாங்கன்னு பார்க்கலாம். இப்போ இதில் வந்து பூண்டு ஒரு 10-12 பல் பூண்டை வந்து நல்லா நசுக்கிட்டு இதில் சேர்த்துருக்காங்க. கடுகு பொரிஞ்சதும் இப்போ இந்த பூண்டு வந்து நல்லா கோல்டன் ப்ரௌன் கலருக்கு வந்ததும் இதில் வந்து கருவேப்பிலை சேர்த்துருக்காங்க. இது வந்து அக்கா தான் செஞ்சிட்ருக்காங்க, நான் வந்து வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இந்த கருவேப்பிலையும் நல்லா புரிஞ்சதும் இதில் வந்து வரமிளகா. நானே செஞ்சுட்டு நானே வீடியோக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அதனால் அக்கா செஞ்சிட்ருக்காங்க, நான் வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். இந்த வரமிளகா நல்லா செவந்து வரட்டும். இங்கே பார்த்திங்கன்னா பாப்பாவுக்கு வந்து டீ குடிச்சிட்ருக்கு. அவளா ஸ்பூனில் எடுத்து குடிச்சிட்ருக்கா. குடிக்கட்டும். நம்ம நெக்ஸ்ட்டு இந்த ஸ்நாக்ஸை கண்டினியூ பண்ணலாம். இப்போ பார்த்திங்கன்னா பச்சை மிளகா சேர்த்துருக்காங்க. இந்த பச்சை மிளகாயும் நல்லா எண்ணெயில் பொரிய விட்டுருவாங்க. இந்த எண்ணெயில் நல்லா பொரிஞ்சதும் இது கூட வந்து பெருங்காயம் கொஞ்சமாக சேர்த்துருக்காங்க. இப்போ கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுவாங்க. இப்போ வந்து ஆல்ரெடி நம்ம வந்து அவளை வந்து இதே பாத்திரத்தில் கொஞ்சம் சேர்த்துட்டு அப்போ தாளித்ததை சேர்த்துருக்கோம். இப்போ நம்ம மீத பாதி அவ்வளோ இதில் சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம். இது கூட வந்து உப்பு சர்க்கரை வந்து பவுட்ரு பண்ணி சேர்த்து எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இது அவ்வளோதான், ரெடி ஆயிடுச்சு. இந்த பக்கம் வந்து டீக்கு வந்து பால் காஞ்சிடு. இதில் வந்து பழைய பால் கொஞ்சம் இருந்தது, அதை வந்து சுட பண்ணி காப்பி போட்டிருக்கேன் நான் எனக்கு குடிக்கிறதுக்காக. இன்றைக்கி வந்து ஃபஸ்ட்டு நான் தான் டேஸ்ட் பார்க்குறேன். இந்த அவலைக்கில் நானும் பாப்பாவும் ஃபஸ்ட்டு இந்த டேஸ்ட் பார்த்துருவோம். நெக்ஸ்ட்டு எல்லாத்துக்கும் அக்கா வச்சு கொடுத்துருவாங்க. நான் டீ குடிச்சிட்டு நெக்ஸ்ட் உங்களுக்கு என்ன நடக்குதுன்னு வீடியோவில் காமிக்கிறேன். என்ன சாப்பிட்றீங்க? அவல் நல்லா இருக்கா? யார் செஞ்சு கொடுத்தா? என்னோட சிக்கம்மா, பெரியம்மா. பெரியம்மா. நீ சாப்பிடலையா? இங்கே சாப்பிடு. நல்லா இல்லையா? இங்கே பார்த்திங்கன்னா அக்கா வந்து எல்லாருக்கும் கொடுக்கறதுக்காக கிண்ணத்தில் வந்து எடுத்து வச்சிட்ருக்காங்க. அவங்க வந்து எல்லாருக்கும் கொடுத்துட்டு வந்து அவங்களும் சாப்பிடுவாங்க. அதிகமாக இன்றைக்கி செஞ்சுருந்தோம், அதனால் ஏர் டைட்டான பாக்ஸில் போட்டு வச்சுருக்காங்க. இது வந்து ஒரு வாரத்துக்குனாலும் கெட்டு போகாமல் நல்லாயிருக்கும். ஏர் டைட்டான பாக்ஸில் போட்டு வைக்கும்போது 1 மாதத்துக்கு கூட கெட்டு போகாது, சூப்பராக இருக்கும், நல்லா மொறுன்னு. இது வந்து எங்களுக்கு வந்து 2 நாளில் காலி ஆயிரும்.
இது வந்து ரொம்ப ஹெல்த்தியும் கூட இந்த அவுளில் செஞ்சு கொடுக்கறது. நீங்களும் வீட்டில் கண்டிப்பாக இதே மாதிரி உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க. வெளியே வாங்கி கொடுக்குறதோட இது ரொம்பவுமே ஹெல்த்தி. இங்கே பார்த்திங்கன்னா ஈவினிங் ஆயிடுச்சு, ஒரு 7 மணிக்கிட்ட. இப்போ பாப்பா வந்து படிச்சிட்ருக்கா. இன்றைக்கி வந்து அவள் வந்து கன்னடம் தான் எழுதிட்டுருக்கா. நான் வந்து தமிழ்லேயே ஃபுல்லாக படித்தனால எனக்கு வந்து கன்னடம் அவ்வளோ தெரியாது. அதனால் அவளே படிச்சுப்பான். 1-2 நான் வந்து யார்கிட்டையாவது கேட்டு சொல்லிக் கொடுப்பேன். அவங்க அப்பா கிட்டே கேட்டு சொல்லிக் கொடுப்பேன். அவள் கன்னட ஹேண்ட் ரைட்டிங் ரொம்பவுமே சூப்பராக இருக்கும். அவள் வந்து எழுதட்டும், நெக்ஸ்ட் என்னென்னு பார்க்கலாம். இப்போ வந்து நாங்கள் வந்து சுக்கு மல்லி காப்பிக்கு ரெடி பண்ண போகிறோம். ஏலக்காய் ஒரு 10-12 எடுத்து வச்சுருக்கேன். இங்கே வந்து ஒரு 50 மல்லி இருக்கும். இதில் வந்து ஒரு 25 சுக்கு இருக்கும். இப்போ இதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகு எடுத்து சேர்த்துப்போம். இதில் இப்போ வந்து நம்ம இதெல்லாம் வறுத்துக்கலாம். ஃபஸ்ட்டு வந்து மல்லியை போட்டு நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்துக்கணும். சுக்கு மல்லி காப்பிக்கு நாங்கள் வந்து இன்றைக்கி சிம்பிளாக வீட்டில் இருக்கிறத வச்சு செய்கிறோம். இன்னும் கொஞ்சம் அதிகமான பொருட்கள்லாம் சேர்க்கணும். நாங்கள் இருக்கிறத வச்சு செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி தான் இன்றைக்கி சுக்கு மல்லி காப்பிக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கோம். இது நல்லா வாசனை வர அளவுக்கு வறுத்தெடுத்து அக்கா தனியாக வச்சுட்டாங்க. இப்போ இதிலே வந்து நெக்ஸ்ட்டு வந்து மிளகு சேர்த்துக்கலாம். மிளகு வந்து சும்மா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்தா போதும். சுக்கும் காரம், மிளகும் காரம், அப்புறம் அதிகமாக காரமாயிரும். சும்மா ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கிட்டா போதும். இப்போ இது கூட வந்து மிளகு கூட வந்து ஏலக்காயும் சேர்த்து வறுத்துப்பாங்க. இது வந்து எங்களுக்கு வந்து பனிக்காலம், அதனால் மிளகு கொஞ்சம் போட்டுக்கிட்டால் நல்லாயிருக்கும், தொண்டைக்கு இதமாக இருக்கும் அப்படிங்கிறதுனால போட்டிருக்காங்க. இதெல்லாம் நல்லா வறுத்தெடுத்து தனியாக வைக்கட்டும். இப்போ நெக்ஸ்ட் வந்து சுக்கு போட்டு வறுத்துப்பாங்க. சுக்குக்கு தான் கொஞ்சம் வறுபடுறதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். ஒரு 10 நிமிஷம் கிட்ட ஆகும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்துக்கணும் சுக்கை. இவங்க வறுத்து முடிக்கிட்ட நம்ம அப்புறம் பார்க்கலாம். இப்போ இது கூட வந்து நாங்கள் சித்திரத்தை பொடி நாட்டு மருந்து கடையில் வாங்கி வச்சுருக்கோம். இது எங்களுக்கு அதிகமாக கிடைக்காது, ரொம்ப ரேர் தான். இது வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் சேர்த்துப்போம். அது பொடியை அரைச்சிட்டு அதுக்கப்புறம் ஒரு டேபிள் ஸ்பூன் சேர்த்து பொடியில் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுப்போம். இப்போ பார்த்திங்கன்னா இதெல்லாம் ரெடியாக இருக்குது. வந்து ஆறிட்டுருக்கு, எல்லாமே ரெடியாக இருக்குன்னா ஆறிட்டுருக்கு. வந்து ஆறட்டும், ஆறினதுக்கப்புறம் நம்ம பார்க்கலாம். ஒரு 10 நிமிஷம் கழித்து நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதில் இருக்க சுக்கை மட்டும் எடுத்து நம்ம நல்லா தட்டி வச்சுக்கலாம். நான் மிக்ஸி ஜாரில் அப்படியே போட்டோன்னா ஜார் வந்து டேமேஜ் ஆயிரும். நான் இதில் போட்டு நல்லா தட்டிட்டு உங்களுக்கு நான் அப்புறம் காமிக்கிறேன். இப்போ சுக்கு எல்லாத்தையும் தட்டிட்டு நான் வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கிட்டேன். இப்போ இது கூடவே மித்த பொருட்களையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். மிளகு, ஏலக்காய், இந்த மல்லி இதையும் ஆட் பண்ணிக்கலாம் இந்த மிக்ஸி ஜாரில். இப்போ இது கூட எல்லாத்தையும் சேர்த்துட்டேன் மிக்ஸி ஜாரில். இப்போ இது கூட வந்து ஒரு 4 கிராம்பு மட்டும் சேர்த்துக்கிறேன். இது வந்து கொஞ்சம் அதிகமாக வாசனை வரும் அப்படிங்கிறனால கொஞ்சமாக சேர்த்துருக்கேன். அரைச்சிட்டு இப்போ வந்து சித்திரத்தை பொடி வந்து ஒரு ஸ்பூனுக்கு சேர்த்துருக்கேன். நான் பாருங்கள், இந்த சித்திரத்தை பொடி தான் ஒரு ஸ்பூன் சேர்த்துருக்கேன். சேர்த்துட்டு இதையும் நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், எல்லாத்தையும் அரைச்சாச்சு. இதை வந்து ஒரு பாக்ஸுக்கு வந்து மாற்றி வச்சுக்கலாம். இந்த மாதிரி நீங்கள் வீட்டிலே இருக்கிறத வச்சு நம்ம அரைச்சி பாக்ஸில் மாற்றி வச்சுக்கிட்டிங்கன்னா எப்போ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம காஃபியாக போட்டுக்கலாம். இப்போ வந்து சுக்கு மல்லி காஃபி தான் போட போகிறோம். இப்போ வந்து தண்ணி எவ்வளோ வேணுமோ அவ்வளோ தண்ணி சேர்த்துட்டு ஸ்வீட்டுக்கு வந்து வெல்லம் இல்லைன்னா கருப்பட்டி, நாட்டு சக்கரை இது மாதிரி எது வேணாலும் சேர்த்துக்கலாம். நாங்கள் வந்து வெல்லம் சேர்த்துருக்கோம். இப்போ இதில் வந்து ஒரு ஸ்பூன் மட்டும் எடுத்து இதில் போட்டு இது வந்து நல்லா கொதிக்கணும். ஒரு 10 நிமிஷம் கிட்ட நல்லா கொதிக்கணும். கொதிச்சா தான் அந்த சுக்கு மல்லி அந்த மருத்துவ குணங்கள்லாம் தண்ணியில் நல்லா இறங்கும். இப்போ மீடியம் ஃப்ளேமில் வச்சு சின்ன அடுப்பில் தான் வச்சுருக்கோம். வச்சு இதை நல்லா 10 நிமிஷம் கொதிக்க விட்டுடலாம். கொதிச்சுக்கிட்டும் அப்புறம் பார்க்கலாம். இப்போ வந்து காஃபிலாம் ரெடி ஆயிடுச்சு. எல்லாேருக்கும் கொடுத்துட்டோம். நைட்டு சாப்பிட்டு அதுக்கப்புறம் தான் நாங்கள் சுக்கு மல்லி காஃபி எல்லாத்துக்கும் கொடுத்தோம். லாஸ்ட்டாக ஒரு டம்ளர் தான் இருக்குது. இதை நானும் அக்காவும் ஷேர் பண்ணி குடிக்க போகிறோம். நீங்களும் இதே மாதிரி உங்கள் வீட்டில் சுக்கு மல்லி காஃபி சிம்பிளாக ரெடி பண்ணி கொடுங்க. உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமானது. இதோடு இந்த விலாக் வந்து முடியுது. இந்த விலாக் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பார்த்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்யூ. பாய்.